இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு, உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் பெயர், என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உங்க பெயர், என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய தேவ வசனத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நாம் காப்பாற்றப்படுவோமா என்று சிந்திப்பீர்களேயானால், ஒரு உதாரணம். நன்றாக மழை பெய்கிறது. உங்கள் கையில் ஒரு பெரிய கொடை இருக்கு. அந்த கொடையை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த மழை தண்ணீர் உங்கள் மேல், உங்கள் உடம்பின் மேல் படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ வார்த்தை உங்களில் இருக்கும் பொழுது, இந்த ஜீவ வார்த்தை பாவம் உங்கள் மேல் படாதபடிக்கு உங்களை பாதுகாத்து உங்கள் பெயரை, என் பெயரை ஜீவ புத்தகத்திலே எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் ஆண்டவரின் வார்த்தைக்குள்ளாக சென்று விடுங்கள். எப்படியாவது ஆண்டவரின் வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: Once your name is written in the book of life, it is never erased. ஒரு தடவை உங்கள் பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதி விடுவாரேயானால் அது அழிக்கப்படுவதில்லை. எனவே எப்படியாவது இயேசுவின் மேல் அன்பு வைத்து, இயேசுவின் மேல் பாசம் வைத்து, இயேசுவுக்கு பிடித்த பிள்ளையாய் இயேசுவுடன் கேளுங்க. என்ன பண்ணாலும் இயேசுகிட்ட கேளுங்க. டாடி, நான் இப்படி பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் பெயரை இயேசு ஜீவ புத்தகத்தில் எழுதி வச்சிடுவார். அவர் உங்கள் மேலே, என் மேலே ரொம்ப பிரியமாயிடுவார். எதை பண்ணாலும் என் மகன், என் மகள் என்னை கேட்டு செய்கிறாங்கன்னு சந்தோஷமாயிடுவார். யாரெல்லாம் பாவம் செய்கிறோமோ, யாரெல்லாம் இயேசுவுக்கு எதிராக, இயேசு சொன்ன வசனங்களுக்கு எதிராக இருக்குமோ, அவங்க பெயரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போடப்படுகிறது, தடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை பார்ப்போமா? எக்ஸடஸ் சாப்டர் 32 verse 31 to 33. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31 33 வசனங்களை பார்க்கும் பொழுது, Whoever has sinned against me, I'll block out from my book. யார் எல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பெயரை நான் என் ஜீவ புத்தகத்தில் பதியாதபடிக்கு பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜீவ புத்தகம் அவ்வளவு ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு கொடுக்கும் ஆண்டவர் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். எனக்கு தெரியாது என்று நினைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் நீ பாவம் செய்து எனக்கு எதிராக போய்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதுவதற்கு தடையாய் இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்யணும்னா, இந்த தடை கற்களை அடித்து உடைத்து படிக்கற்களாய் மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகத்திற்குள் உங்கள் பெயர், என் பெயர் எழுதப்பட வேண்டும். அவ்வாறு எழுதப்பட்டு விட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 சொல்லப்பட்டது போல, ஒரு தடவை ஆண்டவர் எழுதிவிட்டாரே ஆனால் உங்கள் பெயர், என் பெயர் நிலைத்து நிற்கும். நீங்களும் நானும்
ஆண்டவரின் செல்ல பிள்ளையாய் மாறிவிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Book of Revelation chapter 20 verse 12. I saw the dead, small and great, stand before God. இறந்தவர்கள் மத்தியிலே சிறியவர்கள் முதல் பெரிய ஆட்கள் வரை ஆண்டவரின் முன்பாக நிற்பதை நான் கண்டேன் என்று வெளிப்பாடு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. ஆண்டவரின் முன்னால பணக்காரங்க, ஏழை, சாதாரண மனிதன், ஊழியக்காரங்க, பிஷப்பு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சமங்க. நம்ம வேணா கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கலாம், நான் பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, என் கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய சபை தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டிக்கலாம். வேதம் தெளிவாக சொல்கிறது. 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக சரிசமமாய் நிற்பதை நான் கண்டேன் என்று சொல்கிறது. And the books were opened. யார் பேரெல்லாம் இல்லையோ அவர்கள் திரட்டப்படுவார்கள். The books were opened, which is the book of life. அந்த புத்தகம் திறக்கப்படுகிறது. அந்த புத்தகம் ஜீவ புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ புத்தகம் என்றால் அந்த புத்தகத்தில் இருக்கும் பெயர்கள் ஜீவனை பெறுவார்கள், பரலோக ராஜ்யத்தை பெறுவார்கள். யார் பெயரெல்லாம் அந்த புத்தகத்தில் இல்லையோ அவங்களை எரிநெருப்பில் ஆண்டவர் போட்டு விடுவார். நிறைய வசனங்களை நாம் பார்த்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Revelation chapter 20 verse 15. It says like this. If anyone's name was not found written in the book of life, he was thrown into the lake of fire. யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த ஜீவ புத்தகத்தில் இல்லையோ அவர்கள் எரி நெருப்பிலே தூக்கி வீசப்படுவார்கள். ஒருவேளை உங்கள் பெயர், என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இல்லாமல் இருக்குமேயானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தூக்கி எரிநெருப்பிலே போட்டு விடுவார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை தியானியுங்கள், ஆண்டவராகிய இயேசுவை போற்றுங்கள், ஆண்டவராகிய இயேசுவை புகழ்ந்து ஆராதித்து கொண்டே இருங்கள். அரசியல் தலைவர்களை போற்றுகிறவர்களுக்கு அரசியலில் பதவி, மந்திரி பதவி கிடைக்கிறது. ஆண்டவரை போற்றினால் ஜீவ பதவி, நித்தியத்திற்கும் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற பதவி நிச்சயமாய் கிடைக்கும். அந்த பதவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தீட்டுள்ளது, அருவெருப்பானது, பொய்யானது, இவை எல்லாவற்றையும் நாம் தூக்கி போட வேண்டும். ஏன் என்றால் இவைகளை உடையவர்களுடைய குணாதிசயங்கள் அந்த ஜீவ புத்தகத்திலும் பரலோகத்திலும் பிரவேசிப்பதற்கு தடையாயிருக்கிறது. நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் இன்றையிலிருந்து ஆண்டவரை கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், ஆண்டவரே எனக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்குறேன், இந்த காரியத்தை நான் செய்யலாமா, எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நீர் அனுமதிப்பீரா என்று ஆண்டவரை கேட்டு பாருங்கள். அவ்வாறு ஆண்டவரை கேட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை உங்கள் தொந்தரவு நிமித்தம் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யக்கூடும். நம்ம வேதத்தில் பார்த்துருக்கிறோம், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேன்னு தொந்தரவு பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது நான் தொட்டு விட வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டு ஆண்டவரை தொட்டார். ஆண்டவர் அவள் பாவத்தை பார்க்கவில்லை, அவள் உதிர போக்கினை பார்க்கவில்லை, அவள் முயற்சியினை பார்த்து, ஆண்டவரின் மேல் அவள் வைத்துள்ள தாகத்தை பார்த்து ஆண்டவர் கிருபை செய்தார். The book of Revelation chapter 27 verse 27. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கின்றதுமாகிய ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை, ஜீவ புத்தகத்தில் பிரவேசிப்பதில்லை. கவனிய, தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய், இதை நடப்பிக்கின்ற எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் ஜீவ புத்தகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவினுடைய ஜீவ புத்தகத்தில் உங்கள் மேனேஜர் புக்கில், உங்கள் பாஸ் புக்கில், உங்கள் கணவர் புக்கில், உங்கள் மனைவி புக்கில் நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய புத்தகத்தில் நீங்களும் நானும் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும். அவ்வாறு பெயர் எடுப்பீர்களே ஆனால் உங்கள் பெயர், என் பெயர் நித்தியத்திற்கும் ஜீவ புத்தகத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா துவண்டு போகாதீங்க. முள்ளின் மேலே தாங்க ரோஜா பூக்குது, சேத்துல தாங்க தாமரையே மலருது. உங்கள் வாழ்க்கையை சேராக்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களை சேற்று மேலே இறக்கிறாங்கன்னா கவலையப்படாதீங்க. அந்த சேற்றிலும் ஒரு தாமரை உங்களுக்கு மலரப்போகிறார், அந்த முள்ளிலும் ஒரு ரோஜா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று சந்தோஷமாயிருங்க. இயேசுவை நம்புங்க, இயேசுவின் வார்த்தையை நம்புங்க. இயேசுவின் வார்த்தை உண்மையுள்ளது, இருபுறம் பட்டை தீட்டப்பட்ட பயிரும் போன்றது. எனவே நீங்க கவலைப்படாதீங்க, அருள்நாதர் இயேசுவை நம்புங்க. இங்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்க. தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.